ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலே பட்டர் பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாக எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்சால்டட் பட்டர் 80 கிராம் எடுத்துக்கோங்க. சுகர் 50 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீட்டர் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் எடுத்துக்கலாம். சால்ட் ஒரு 1 கிராம் போதும். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன். மெஷர்மெண்ட் கப்லாம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வீட்டை யூஸ் பண்ணிக்கூடாது. பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மைதா எடுத்துக்கலாம். மைதா ஒரு 90 கிராம் எடுத்துக்கோங்க. இது கஸ்டர்ட் பவுடர், மில்க் பவுடர். கஸ்டர்ட் பவுடர் ஒரு 20 கிராமும், மில்க் பவுடர் 15 கிராமும் எடுத்துக்கோங்க. இல்லை இது வேண்டாம் அப்படின்னா, இது ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் மைதா மட்டுமே 110 கிராம் எடுத்துக்கலாம். நம்ம தனித்தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மூணுத்தையும் ஒன்றா போட்டோன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டரில் போட்டு அழகாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா இப்போ பிஸ்கெட் நம்மளுக்கு வர அந்த அளவுக்கு பதம் வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா கையில் இப்படி எடுத்து பாருங்கள், கையில் ஒட்டாது, கரெக்டாக இருக்கும். நீங்கள் மெஷர்மெண்ட்டெலாம் கரெக்டாக போடுங்க நான் சொன்ன அளவுக்கு. இப்போ ஒரு 10 கிராம் மட்டும் நம்ம பவுட்ரு பண்ணாத சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி நீங்கள் பிஸ்கெட் செஞ்சு பாருங்கள். இது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கலாம் பிளேட்டில். இப்போ நம்ம சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கலாம்.
இதுவே நம்மளுக்கு வந்து நல்லா இப்போ ஓவனில் வச்சு எடுக்கும்போது நல்லா சைஸ் பெருசாக தான் வரும். ரொம்ப பெருசாக நீங்கள் இது மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துடாதீங்க, கொஞ்சம் சின்ன சின்னதாகவே எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ, என்ன மாடல் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படியே தான் பண்ணணும்னா இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போதே நீங்கள் ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸு 170 டிகிரிக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் பாட்டம் 2 ராடும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெயிட் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸு இல்லைன்னா 25 மினிட்ஸு சேம் 170 டிகிரியிலே வச்சு எடுத்துட்டிங்கன்னா பட்டர் பிஸ்கட் ரெடி. ஆனால் உடனே கை வச்சிடக்கூடாது. நல்லா ஃபேன் போட்டு நல்லா ஆற விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். நீங்கள் உடனே சூடாக இருக்கும்போதே நீங்கள் அதை வந்து எடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மாவு மாதிரி உள்ளே அமுங்கும். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகிடும், ஓ வேகலையா அப்படின்ற மாதிரிலாம். அதனால் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க ஃபேன் போட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள், பிஸ்கெட் ஒட்டாது. அவ்வளோதாங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பசங்களாம் இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பாருங்கள், அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.